நீ யார் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்த? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன். இந்த வீட்டை விட்டு வெறும் கையோட போக மாட்டேன். அதெல்லாம் நீ வாங்கிட்டு தான் போவேன். நீங்க நீங்க ஓகேவா பிரீதா? ஐம் சாரி ரிஷப் சார். எதுக்காக? ஐ ஹோப் உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் கிடைச்சிருக்கலாம். ஆனா லைஃப் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் அமைஞ்சது பிரீதா. நம்ம சாய்ஸஸ் தான் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் லைஃப் கிட்ட இருந்து நமக்கு எதுவும் தேவையில்ல. எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல அன்பான ஃபேமிலி, என் தம்பி உயிருக்கு மேலே என்னை நேசிக்கிறான். லைஃப்பில் நான் இப்போ வந்திருக்கிற இடம் இருக்க என் ஃபேமிலியை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியமாக தெரியல. வருத்தமான விஷயம் என்னன்னா, அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் கூட நம்மளால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷெர்லின் போயிடுவா, அவளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் மாம் டாட் கவலைப்படுவாங்கல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஏமாந்துட்டா தான் நினைப்பாங்க. ரொம்ப அழகா கல்யாணம் பண்ணி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா நினைச்சாங்க. அவங்க பொண்ணை விட மருமகளை அதிகமாக நேசிச்சாங்க. ஆனா அவ என்ன பண்ணுனா? நான் என்ன பண்ண? பிருத்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோங்கிறதுல எல்லார்கிட்டையும் ரூடா பேசிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டேன். வீட்டாளுங்கள ரொம்ப அன்பானவங்க. அதோட இது எல்லாமே எல்லையை மீறி நான் செஞ்சதுனால என் கையில இருந்து எல்லாமே பறி போயிடுச்சு. கரண் கூட. இங்க பாருங்க பிரீதா, நீங்க கரணை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் எங்கேயும் போக மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஹேட் ஆகாதீங்க. நீங்க அழுகிறது சரிதான், நான் உங்களை அழுக வேண்டாம்னு சொல்லல. ஆனா கரண் கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போக மாட்டான். கரண் இந்த உலகத்துல யாரையாவது காதலிக்கிறானா அது உங்களை மட்டும்தான். அப்படின்னா நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? வேணும்னே உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் போவானா? மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு என்ன தப்பா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக யாரு செய்வாங்க? அவனுக்கு இப்ப என் மேல காதலே இல்ல. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம கரெக்ட் டயத்துக்கு வரலனாலும் அவன் கண்டிப்பா லாஸ்ட் டைம்ல கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், நிறுத்திருப்பான். என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பிரீதா. நான் உங்ககிட்ட நிச்சயமா ப்ராமிஸ் பண்றேன், நான் என் தம்பியை உங்களை விட்டு எங்கேயும் விலகி போக விட மாட்டேன். உன்னை அம்மா கீழே கூப்பிடுறாங்க. வரேன். நான் வரேன். நீங்க அழ மாட்டீங்கல்ல?
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் எதுக்கு அழறன்னு கூட இவனை கேட்கல. இப்பதான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லார்கிட்டையும் பேசும்போது பிரீதா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? அது நானும் பிரீத்தாவும் ஏதோ பேசிட்டு இருந்தோம். அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும். சரி சொல்லாத. ஓகே. ஏய், என்னடா நீ திருந்தவே மாட்டல்ல? நான் ஒன்று சொல்லட்டா? நீ திருந்தவும் திருந்தாத. நான் உன்னுடைய சில்லி விஷயத்தை தான் துபாயில் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து உட்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை பத்தி இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே எதுவும் சொன்னதே கிடையாது. உனக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஆனா சோகமா தான் இருந்தாங்க. ஏன்னா நீ இவ்வளவு பெரிய வேலையை பண்றதா இருந்தியே. அதான். அது சரி. அதை உங்ககிட்ட சொல்லுவா, என்கிட்ட சொல்ல மாட்டா. நான் அவ புருஷன் தானே. அட பைத்தியக்கார, சில டைம் அப்படிதான் நடக்கும். சில டைம்ல நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது சொல்லுவோம். ஆனா நம்ம மனசுல நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட நம்மளால சொல்ல முடியாது. தெரியுமா உனக்கு? நிஜமா. ஒருவேளை ஏதாவது மெஷின் இருந்து யாரு எவ்வளவு காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அப்போதான் பிரீதா உன்னை எவ்வளவு காதலிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். நீ என்கிட்ட இப்படி வந்து கேட்க மாட்ட. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. அந்த ஐ லவ் யூ டூவை கொஞ்சம் நல்லபடியா சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி சொல்ற? ஐ லவ் யூ. நான் ஒன்று சொன்னா கேப்பியா? லைஃப்ல என்னைக்கும் பிரீதா மனசை காயப்படுத்தாத. நான் சொல்றது கேளு. அவங்க ஹேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாத. அவங்க மனசு உடையக்கூடாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் ஏற்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இனிமே யாராவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாலோ கஷ்டப்படுத்தினாலோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி கரண். உனக்கு புரியுதா? அவங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்க எனக்கு எதிரானவங்க. நானும் அவங்களுக்கு எதிராக தான் இருப்பேன். வாவ், அண்ணன் தம்பிக்கு நடுவுல நாளைக்கு நடக்க போற விஷயம். இன்ட்ரெஸ்டிங். ராமர் லக்ஷ்மணனுடைய இந்த அன்பு எனக்கு சாதகமா இருக்கும். ஐ கேன் யூஸ் திஸ். சரி, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. ஓ, டென்ஷன் ஆகாத. ப்ராமிஸ். இந்த பிரீதா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஒரு நாள் கூட ஆகல ரிஷப் கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. இப்போ ரிஷப் கிட்ட இவளை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவன் நல்ல கிளாஸ் எடுப்பான். தம்பியோட மனசுல அண்ணன் மேல இவ்ளோ அன்பா, பொண்டாட்டி மேலயும் இவ்ளோ அன்பா. பொதுவா அளவுக்கு அதிகமான அன்பும் சில நேரம் விஷமா மாறிடும். ஒரு உறவுல ஒரு கயிறை நம்ம டைட்டா புடிச்சிட்டோம்னா அப்புறம் அட் தி எண்ட் திறந்துதான் போகும். ஒரு நாள் உன்னோட இந்த ஆட்டிடியூட், கோவம், இது எல்லாம் உனக்கே ஒரு நாள் பிரச்சனை ஆயிடும். நீ உனக்கு எதிராவே போக ஆரம்பிச்சிடுவ. நீ உனக்கு எகெயின்ஸ்ட் ஆயிடுவ. உனக்கு பிரச்சனை ஆயிடுவ. ஒரு நாள் நீ உனக்கே எதிரி ஆயிடுவ. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, ஐம் ஃபைன். அது சரி, நீங்க என்ன பண்ற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஆஃப் கோர்ஸ் நாட். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் கரண். ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன், என் அக்கா ஷெலின் உன்னோட அண்ணாக்கு ரிஷப்க்கு ரொம்ப பெரிய கெடுதல் பண்ணிட்டா. அது கேட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. இன்னும் கரண், நீ அஃபண்ட் ஆகாத. நான் உன்கிட்ட சும்மா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிஷப் உன்னோட பெரிய அண்ணன். அதோட அவர் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அவர் இந்த வீட்டோட மூத்த புள்ள. ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிஷப் இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டிய, இந்த வீட்டை, சொத்தை, ஆபீஸ, நிலத்தை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு ஒருவேளை பிரீதாவையும். Just shut up. இன்னொரு தடவை என் அண்ணனை பத்தி ஏதாவது சொன்ன ஞாபகம் வச்சுக்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது.
இல்ல கரண், நான் வந்து இன்னைக்கு நான் சொன்னது உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்கல கரண். ஆனா ஐ மேக் ஷூர் இந்த ரிஷப்க்கும் பிரீத்தாக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு நான் கண்டிப்பா ஒரு நாள் காட்டுவேன். அன்னைக்கு உன் மனசு வருத்தப்படும். அது சாதாரணமா இல்ல, பெரிய இடியா விழும். அதுக்கப்புறம் நீ பிரீத்தாவை விட்டுட்டு என்கிட்ட தான் வருவ. என்னதான் நீ கல்யாணம் பண்ணிப்ப, வேணா பாரு. ஆனா இதெல்லாம் நான் எப்படி பண்றது, என்ன பண்றது நட்டாஷா? யோசிச்சே ஆகணும். கரண் வரான்னு நினைக்கிறேன். வரட்டும், வந்தா கூட நான் அவன்கிட்ட பேச போறதாவே இல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு வர உன்னை பத்தி எப்பவும் எதுவும் ஒன்று கூட சொன்னது கிடையாது. உனக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட சொன்னது கிடையாது. ஆனா சோகமா இருக்காங்க. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய காரியத்தை பண்றதா இருந்தியே, அதனாலதான். நீ ரிஷபை திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்ட. உனக்கு நான் அப்படி என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டேன்? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க இருந்த. அதான், எனக்கு கல்யாணம் ஆகலல்ல, நீ தான் வந்துட்டியே. அப்புறம் நீ இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னா நான் இப்போ கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ நோ. குட் நைட். ரிஷப் ப்ளீஸ், ரிஷப் ரிஷப் ப்ளீஸ் என்ன வெளியே அனுப்பாதீங்க. ரிஷப் ப்ளீஸ் என் கையை விடுங்க. ரிஷப் ரிஷப் ப்ளீஸ், ரிஷப் அத்தை, ரிஷப் என் கையை விடுங்க. ரிஷப் ப்ளீஸ், இங்க பாருங்க ரிஷப், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்ன வீட்டு விட்டு அனுப்பாதீங்க, என்ன இங்க இருக்க விடுங்க ப்ளீஸ். எந்த உரிமையில? எந்த உரிமையில எங்க இருப்ப? உனக்கு கொடுத்த உரிமையை நீ இழந்துட்ட. இப்ப எந்த உரிமையில நீங்க இருக்க போற? நேத்து ராத்திரி உங்ககிட்ட என்ன சொன்ன? நீ மரியாதையா நீ இந்த வீட்ல இருந்து கிளம்பிடுன்னு சொன்ன. ஆனா நீ போகல. நீ போகணும். உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறத தவிர எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. சாரி. உனக்கு இந்த மரியாதை போதுமா? சரி, நான் ஆஸ்கிங் யூ, உனக்கு மரியாதை போதும்ல? ஆனா எனக்கு வேற வழியும் தெரியும். நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். இப்ப நான் போலீஸை கூப்பிடவா? இல்ல வேண்டாம். மானம் போயிடும், அவமானப்படுவ. அது உனக்கு இல்ல, கவலைப்படாத. ஓ அம்மா கவலைப்படுவாங்க, உனக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் என் அம்மா அப்பாவை இன்னும் மதிக்கிறேன். நான் என் அம்மா அப்பாவை பார்த்திருக்கேன், அவங்க சஃபர் ஆகாத பார்த்திருக்கேன், அவங்க கண்ணுல நான் கண்ணீரையே பார்த்திருக்கேன். எதனால தெரியுமா? ஒன்னால. என்கிட்ட அவங்க சொன்னதில்ல, ஆனா நான் அவங்க கண்ணுல பார்த்திருக்கேன். அம்மா அப்பாவோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு இதெல்லாம் புரியாது. மரியாதையா சொல்றேன், அதுவும் உன்னுடைய அம்மாவுக்காக. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிடு. ஐம் சாரி ரிஷப். நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அசிங்கப்படுத்துறதுல நீ எந்த குறையும் எனக்கு வைக்கல. ஆனா இப்ப போது இது என்னுடைய வீடு. இனிமே நான் இங்க கண்ட குப்பையை நான் வச்சிருக்க மாட்டேன். என் வீட்டை அசிங்கப்படுத்துற யாரையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். உன் வீடு அழுக்காச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? க்ளீன் பண்ணுவல்ல? வெளியே போ. ரிஷப் I சாரி. said you get out. ஷர்லின், நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு இந்த வீட்ல இருக்கிற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அத்தை, அத்தை, I'm really sorry. Shut up. How dare you, ஷர்லின்? எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ ரிஷப்க்கு பெர்ஃபெக்ட்டான பொண்ணுன்னு நான் நினைச்சேன். என் மகனை சந்தோஷமா பார்த்துப்பேன்னு நினைச்சேன். நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இல்ல, நான் எதிர்பார்த்த பொண்ணு நீ இல்ல. அத்தை,
எங்களுக்கு முன்னாடி ரிஷபோட நீண்ட ஆயுளுக்காக விரதம் வச்சல. அவன் சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டல. ஆனா எப்படி ட்ரக் கேஸ்ல அவனை மாட்டி விட்ட? அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்திருக்காங்க. ஷோலின், ஒருவேளை ரிஷப்க்கு மட்டும் ஏதாவது ஆகிருந்தா நான் உன்னை உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன். ஒருவேளை என் மகனுக்கு ஏதாவது ஆகிருந்தா உன்னோட உயிரை நான் எடுத்திருப்பேன். இன்னும் பிருத்வியோட அஃபேரா? உனக்கே தெரியும்ல, பிருத்வி என் மகளோட புருஷன், அவன் என் மருமகன் தானே. நான் கிருத்திகா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சோ இதெல்லாம் பண்ணிருக்க. இவ்ளோ பிளாட்டிங், இவ்ளோ பிளானிங். சீ, ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். இவ்ளோ வில்லத்தனமா இருக்க. என்ன யோசிச்சு நீ இதெல்லாம் பண்ண? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நேத்து நான் உன்னை அடிச்சதோட விட்டுட்டேன். ஒருவேளை இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீ போகலன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். Get out! பிரீதா, பிரீதா, நீ உங்ககிட்ட சொல்லு. நான் இந்த வீட்ல இருக்கணும். இவங்க எல்லாரும் உன் பேச்ச கேட்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். பிரீதா, ப்ளீஸ் இவங்க கிட்ட என்ன வீட்ல இருக்க விட சொல்லு. உனக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு ஷோலன். இந்த குடும்பம் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் கூட உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா என்னாச்சு? நீ திருந்தினியா? நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு வழியா உன்னை பத்தின உண்மை தெரிய வந்திருக்கு. ஏன்னா நீ இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் திருந்தினதும் இல்ல, திருந்தவும் மாட்ட. ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். லாஸ்ட் சான்ஸா? இன்னொரு சான்ஸ் உனக்கு வேணுமா? எதுக்கு? இந்த குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா பிளான் பண்றதுக்கா? வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து போயிடு. அவுட். I said you out. எல்லாரும் என்ன நினைச்சீங்க? என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை விட மாட்டேன். உங்க சந்தோஷத்தை, உங்க நிம்மதியை எல்லாத்தையும் நான் பறிச்சிருவேன். உங்க எல்லாரையும் நான் நாசமாக்கிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே போ போ. ஷர்லன் நம்ம எல்லாரையுமே சபிச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை அவளோட சாபம் பழிச்சு போயிடுச்சுன்னா? அண்ணி, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்க எதுக்கு அதிகமா யோசிக்கிறீங்க? ராக்கிமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட சாபம்லாம் பழிக்காது. அம்மா, அவ ஒன்றும் சபிக்கல. அது அவளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி ஆளுங்க சாபம்லாம் பழிக்காது. ஷர்லின் தான் இங்கேருந்து போயிட்டால, அவளை பற்றி இப்போ என்ன பேச்சு? போங்கத்த. ஷர்லின் போனது நல்ல விஷயம் தான். இப்போ நட்டாஷாவும் போகணும்ல. அப்படியா? உனக்கு என்ன ப்ராப்ளம்? பிரீத்தாவோட எடுப்படி. நான் ஏன் எடுபடி ஆக போறேன்? கரெக்டா தானே சொல்றேன். நட்டாஷாவோட எடுபடி. நீ எதுக்காக நட்டாஷாக்கு சப்போர்ட் பண்ற? அதானே. ஐயோ, நீங்க சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? எனக்கு தலையே வெடிக்குது. ஆமாமா, நானும் யாரு கூடயும் சண்டை போட விரும்பல. அட, நான் கூட என் கூட சண்டை போட விரும்பல. உங்களுக்கு தலைவலிக்குதா? வேணும்னா தலையை அழுத்தி இல்ல இல்ல, விடவா? எனக்கு கொஞ்சம் மருந்து வேணும். சரி, நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க நிம்மதியா போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இங்க குழந்தைங்களோட சத்தம் ஓவரா கேக்குது. என்னன்னா நீங்க எப்ப பாரு. ஏய்,
நீ கொஞ்சம் கூட மேலே வா. இல்ல நான் ஒன்றும் உன் கூட வரல. நான் என் ரூமுக்கு போறேன். ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வேற போகணும். ரூமுக்கு போறியா ஆஃபீஸ்க்கு போறியா அதை முதல் டிசைட் பண்ணு. ஆஃபீஸ்க்கு போறேன். இப்பெல்லாம் நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. இவன் ஆஃபீஸ்க்குலாம் போறானா? அது போவாரு. தேங்க் காட் ஷெர்லின் பண்ண காரியத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்கல. ஐ லைக் இட் மிஸ்டர் ரிஷப். உன்ன மாதிரி ஒரு வைரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல.